எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆர்ஜே மாதர்பாக்கம் மகேஸ்வரி. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, புதுசாக வந்து பார்லர் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். புதுசானா அடுத்த கடை. முதல்ல வந்து நான் ஒரு சின்ன கடையில் வச்சுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கடையை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்கிற கடை இதுதான். மாதர்பாக்கமில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாகாத்தம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை வருது. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 18க்கு 9 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் குட்டி கடையாக இருந்தது. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் எந்த வித ஒரு வேலைப்பாடுமே இல்லை. இப்போ தான் நான் உள்ளே போகிறேன். இந்த கடை வந்து காலியாக இருக்குது. எப்படி இந்த பார்லர் வந்து உருவாகுது அப்படின்னு தான் அந்த வீடியோ. டிஷ் இதை கொஞ்சம் தூக்குங்க, மேலே தூக்குங்க. காலையிலே வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து இன்றைக்கி இறங்குச்சு. மோனிகா பியூட்டி பார்லர்லேருந்து நான் வாங்கினேன் எல்லா பொருளும். இது வந்து இன்றைக்கி தான் வந்து இறங்குச்சு. இதான் வந்து கடை. இந்த கடையை நான் எப்படிலாம் வந்து என்னோடய ஆசை, நான் எப்படிலாம் வந்து நினச்சி வச்சுட்ருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து இதை ரெடி பண்ண போகிறேன். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே கிடையாது, காலியாக இருக்குது. கடை ஒரு ஒர்க்கும் முடிக்கிறப்போ ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் செய்யணும் அப்படின்னு. உண்மையாகவே பியூட்டி பார்லர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இருக்கிற ஒரு இதுலேயே வந்து நான் வந்து இந்த பார்லரை கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதை ரொம்ப பிடிச்சி போய் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு விஷயத்தையும் இந்த பார்லர் அமைஞ்சதுக்கு காரணமே அது ஒரு பெரிய ஸ்டோரி நான் சொல்கிறேன். அப்புறமா ஒன்றுன்னா என்ன மாதிரி ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்து இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஆள் வராங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறப்ப என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கடையினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி அமையுது, இல்லைன்னா ட்ரீம், அதாவது ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடோ கடையோ வைக்கும் பொழுது தான் அதனுடைய அழகை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வருவாங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கடையை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வந்தாச்சு. மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இறக்கிட்டாங்க. எல்லாம் கம்முன்னு நினைக்கிறேன், கரைச்சிட்ருக்காங்க வெளியே. இந்த சைடு வந்து என்ன கலர் ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. மெஷர்மெண்ட்லாம் வந்து சரி பண்ணியாச்சு. லேடரும் வந்தாச்சு. இந்த சார் தான் வந்து ஒட்டுறது வந்திருக்காரு. வணக்கம் சார். இவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே 2 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுங்களேன். ஹாய். இதான் வந்து வால்பேப்பரை ஒட்டுறதுக்கு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷிங் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபினிஷ் ஆன பிறகு ஒரு வீடியோ வரும்பொழுது தான் இந்த அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். வந்து கம்மு வந்து போட்டு ஒட்டுறாங்க. வேஸ்ட்டு துணிங்களா? வேஸ்ட்டு துணி வேணுமா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல் ஒட்டி போட்டோடனே கம்மு. அதான் படன்னு முடிச்சிடுறாரு. இப்போ ஃப்ளோர் மேட் வந்து ஒட்டுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா அவங்களே சுருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒரு ப்ராசஸ். இல்லை, கடைக்கு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், கட் பண்ணிவிடுவீங்க. ஓகே. நான் ஒரு பார்ட்டிஷனுக்கு ஒரு ரூம் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒயிட் கலரில் கோல்டிஷ் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுதான் வந்து அதையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. 90% ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வால்பேப்பர் ஒட்டி வச்சு பாருங்கள். சைடு வந்து உள்ள ஒரு பார்ட்டிஷன் ரூமுக்கு ஒயிட் வந்து கேட்டிருந்தேன். இந்த ஒயிட்டில் கிட்ட வச்சு பார்த்தோம்னா அந்த டிசைன் தெரியும். இது வந்து ஏதோ ஒரு லைட் சொன்னாங்க, அந்த லைட் போட்டால் இது நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஒயிட்டு வித் எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைட் வந்து நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கண்ணாடி வைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு மேடம்.
பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவங்க வந்து முன்னாடி கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். கடை ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நம்ம நினச்ச மாதிரியே நம்மளுடைய ஒரு பார்லர் வந்து நமக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஒர்க்கு நீட்டாக முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு பார்ட்டிஷன் ரூம், அதனால் அது வேறு கலர். இப்போ வந்து வால் ஸ்டிக்கர் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து வுட் ஒர்க் இருக்குது, அது நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோபா இதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்பாக்ஸ் வாங்க, உங்களுக்கு நான் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்களும் டைரெக்டாக அங்கேயே போய் பார்த்து உங்களுக்கு எந்த இது செலக்ட் பண்ணி ஒட்டிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, நீட் ஃபினிஷிங். ஒட்டி கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. நாங்கள் நல்லா பண்ணி தரோம். நீங்கள் என்ன கொடுக்குறது அந்த ஆர்டர் கொடுக்குறதா கொடுங்க. ஆமாம், நாங்கள் நல்லா இன்டீரியர் பண்ணி தரோம் சொல்கிறாங்களே. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகலாம். ஹாய், இன்றைக்கி செகண்ட் டே ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு பார்லர் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று வந்து க்ளீனாக காட்டினேன். இன்றைக்கி வந்து திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நானே வந்து நல்லா இல்லை இன்றைக்கி. இதில் வந்து ஜுவல்லரி வைக்கிற மாதிரி வரும். இங்கே வந்து கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்டிஷன் ரூம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூம் தான் இது. ஒன்றும் முடியல, உள்ளே எதுவும் தெரியுதான்னு தெரியல. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வாஷ் சேரு, இது வந்து ஃபேஷியல் பெட்டு வந்து போட்டிருக்கேன். அங்கே வந்து ஸ்டீமர் வச்சுருக்காங்க. இன்னும் முடியல ஒர்க்கு, முடிச்சுட்டே இருக்கிறப்ப தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு கவுண்டர் கேபின் ஒன்று வரும். இப்போ வந்து அண்ணன் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. வந்து மைக்கை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஒர்க் இருக்குது, காலையிலேருந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி 2வது நாளில். ஒரு எப்படியோ வீட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி 10-11 ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு ஐயர் வந்து நல்ல நாள்னு சொல்லியிருக்காரு காலையிலேயே. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட 9ஆம் தேதி தான் நல்லா இருக்குங்களா. அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரைடு எல்லாமே வந்து கிட்ட வர்றதுனால நம்ம ஃபேஷியல்ஸ் அதெல்லாம் எடுக்க வேண்டியது வரும். பார்லர் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா. அதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு ஆச்சு முடிச்சிடணும். நாளைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே சாமி மட்டும் கும்பிட்டுக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. ஏன்னா நேரம் இல்லை. நம்ம வந்து எத்தனை பேர் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்படிதான் போயிட்டுருக்கு. தூக்கமே இல்லை, நைட்டு கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் போல இருக்குது. அதனால் நைட்டு ஒரு 11 மணி, எத்தனை மணி தெரியல, இந்த கடை முடிகிறதுக்குள்ளே இது வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியும் நீட்டாக பண்ணிவிட்டு நான் அப்புறம் காட்டுறேன். பார்லருடைய ஃபுல் வியூ வந்து நான் காட்டுறேன். நன்றி. டைம் 10 ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஒர்க்கு இன்னும் முடியவே இல்லை, ஓரளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டயர்டாக இருக்குது உடம்பு. என்னதான் இருந்தாலும் நமக்கான ஒரு இடம் நம்ம தான் வந்து பார்த்து அமைச்சிக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து கடை ஷிஃப்ட் பண்ணி 3ஆவது நாள் இருந்தாலும் இன்னும் வேலை வந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நல்ல நாள் அப்படின்னு சொன்னதுனால யாருக்கும் சொல்லலை. ஏன்னா இன்னும் வேலை முடியாமல் இருக்குது. இதோட 9 நாள் கழித்து தான் திரும்பவும் நாள் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நானும் அம்மா மட்டும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக எல்லாமே அம்மா வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இப்போ தான் வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். இன்றைக்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், சாமி கும்பிட போகிறோம். விளக்கு ஏற்றிட்டாங்க. கருப்பூரம் முடிச்சு
ஏசி யார் பேர்? ஏசியா பக்கத்தில் பார்லரு, அதான் வந்து பார்லரு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாகாத்தம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இருக்கும். இதுதான் வந்து லேண்ட்மார்க்கு, இந்த கோவில். பூஜை அங்கே பண்ண உடனே சாமி கும்பிட்ட உடனே அம்மா இங்கேயே வந்து சாமி கும்பிட சொன்னாங்க. சரின்ட்டு வந்தேன். இந்த அரச மரத்துக்கு எதிரில் அப்படி சொன்னால் நல்லா தெரிஞ்சிடும். இதுதான் அந்த லேண்ட்மார்க்கு. சக்தி வாய்ந்த தெய்வம். போஸ்ட் ஆஃபீஸ் தெரு, மாதர் பக்கமில் போஸ்ட் ஆஃபீஸ் தெரு. அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே நாகாத்தம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்லர் இருக்குது. இன்றைக்கி வந்து 4வது நாள். இன்றைக்கி பார்லரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 4வது நாள் வந்துச்சு. 4வது நாளில் என்னென்ன ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரான உடனே ஒரு கேபின், நான் உட்காந்து இருக்கிற மாதிரி இங்கே ஒரு கேபின் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த கேபினில் வந்து ஒரு 2 ட்ராயர், கீழே ஒரு டோர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து சாமி மாதிரி வச்சுருக்கோம். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து ஹேர் வாஷ் பெட்டும் ஃபேஷியல் பெட்டும் போடுற மாதிரி. இன்னும் திங்ஸ் அடுக்கி வைக்கல, அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இதான் வந்து என்னோடய ஜுவல்லரி வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு அழகாக இருக்கும். இது பார்த்து செஞ்சது தான் ஆல்ரெடி. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழே வந்து 2 டோர், இதில் வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் வந்து வச்சுருக்கேன். இப்படி வந்து ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பொருள்லாம் நம்ம வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ தெரியும். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளே தான் வந்து வழி குட்டியாக உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு ஹேர் வாஷ் சேருக்கு. இந்த சைடு வந்து கண்ணாடி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. 2 கண்ணாடி வச்சுருக்கோம், 2 சேரு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு ஃபுல் வியூ எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறேன். மாற்றுறதுக்காக டிஸ்பிளேல வைக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருக்கேன். உள்ளே வந்து இன்னும் நிறைய வேலை போயிட்டே இருக்குது. செஞ்சுட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கு. ஆனால் முடிகிற மாதிரியே தெரியல. டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக தொடச்சிட்டு இருக்கேன். அப்பயே ஒன்று கொட்டி வச்சு போட்டேன். நான் கேள்வி மாட்டேன். ఈ అట్ట ఆడ అన్నగిరి గారు పేసి ఛార్జ్ తీసుకురా సుది అన్నకి లేదు అది పనిలేదు. இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாள், 5வது நாள், 5 நாளாக செஞ்சிட்ருக்காங்க கடையை. இப்போ வந்து கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி கண்ணாடி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ளே எல்லா வரைக்கும் பொருள்லாம், வெளியில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்லர் ரெடி ஆகிடும். தூக்கமே இல்லை, ஒரு 4 நாள் 5 நாளாக நல்லா தூங்கணும் போயிட்டு இன்றைக்கி. ஹாய் எல்லாருக்கும், இதுதான் லாஸ்ட்டு வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். இதான் வந்து கிளாஸ் டோர், மெயின் டோர். இந்த டோர் தான் நான் போட்டிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டோரு வியூ தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கிளாஸு. இங்கேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியுது. என்ட்ரன்ஸ் வந்த உடனே எனக்கு ஒரு கேபின், நான் உட்கார்றதுக்கு. அதுக்கு மேலே சாமி படம் வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி, அதில் மாலெல்லாம் நான் தான் வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 3 ட்ரே அப்படிங்கிற மாதிரி வச்சேன். இங்கே வந்து 2 சேர் இருக்குது. இந்த சைடு ஒரு சேரு, இந்த சைடு ஒரு சேர் வச்சுருக்கேன். 2 கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து 3 எல்லாமே க்ரீம்லாம், ஃபேஷியல் க்ரீம்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் கிளென்சிங் மில்க்கு, இந்த சைடு வந்து கோல்டு ஃபேஷியல் கிட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளீச் கிட்டு, இந்த சைட்லாம் ப்ளீச் கிட்லாம் வச்சுட்டு, இது வந்து கல்யாண பொண்ணுங்களுக்கு நகை வந்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு இந்த பூவெலாம் வைக்கிறது, இந்த மாதிரி இதில் ஃபேஷியல் கிட்டு, இதில் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு ரூம் பார்ட்டிஷனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் சேரு, இந்த சைடு வந்து ஃபேஷியல் பெட்டு வந்து நான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ஓவரால் ஆயிடுச்சு. இனி வந்து என் பார்லர் ரெடி. கஷ்டப்பட்டு நம்மளாக உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. நல்லா தூங்கிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போயிடணும். நாளைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு ஃபுல்லாக அப்புறம் இந்த வேலையில் தான் உட்காரணும். அவ்வளோதான். தேங்க்யூ.